ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேண்டா நெட்வொர்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மேண்டா நெட்வொர்க்கை பற்றி. ஸோ இந்த மேண்டா நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 18th தான் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டாப் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, லைக் KuCoin, MEXC. மேண்டாவோட ஒரு ஷார்ட் ரிவ்யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு ஷார்ட் ரிவ்யூ. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மூவ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசிவ் வீடியோ வித் TIA. ஸோ செலஸ்டியா ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஒரு கம்பேர் பண்ணி நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்குறேன். என்ன மாதிரி ரீஜன்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலான்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டில் எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மேண்டா அப்படின்ற ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகலாமா வேணாமா அப்படின்றது. ஸோ வாட்ச் டில் த எண்ட் கைஸ். ஸோ நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் தி பெல் ஐகான். ஸோ நீங்கள் பெல் ஐகான் ஆனில் வச்சா தான் நான் போகிற ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டா நெட்வொர்க்கோட வெப்சைட். அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் அலோகேஷன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏர்ட்ராப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏர்ட்ராப்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஏர்ட்ராப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெனிஃபிஷியலாக இருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி ஃபார்மிங்ஸ்லாம் நடக்கும். ஸோ BNB அண்ட் TUSD வந்து ஸ்டேக் பண்ணுறது மூலியமாக அண்ட் FUSD ஸ்டேக் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த ஃபார்மிங் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மேண்டா ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எதை பற்றினது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் பிளாக் செயின். ஸோ இந்த மாடுலர் பிளாக் செயின் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ முன்னாடியே நம்ம அந்த மாடுலர் பிளாக் செயினை பற்றின ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியா TIA அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எதனால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஹியூஜ் டால்கபிள் ப்ராஜெக்டாக இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடுலர் பிளாக் செயின் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வச்சு தான். ஸோ இந்த மாடுலர் பிளாக் செயின்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளாக மாடுலர் பிளாக் செயின் என்னன்றதை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ மாடுலர் பிளாக் செயின்றது வந்து சிம்பிளாக என்னன்னா ஒரு பிளாக் செயின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செவரல் மெக்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டிக்கு யூஸ் ஆகிற ஒரு மெக்கானிசம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்சஸ் மாதிரி ஒரு மெக்கானிசம், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்க்கான தனியான ஒரு மெக்கானிசம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் செயினில் சிங்கிளாக தான் ஒர்க் ஆகும். ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளாக் செயின் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிளாக் செயினில் தான் இது எல்லாமே நடக்கும். பட் ஆனால் மாடுலர் பிளாக் செயின் என்னன்னா இந்த பிளாக் செயினுக்கு உரிய ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா செக்ரிகேட் பண்ணி, ஐ மீன் கான்சென்சஸ்க்கான ஒர்க்கை வந்து நீ அந்த கான்சென்சஸ் மெக்கானிசம் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே எவால்வேட் பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோ ஃபீஸ் ரிடக்ஷன் அது ஒரு ப்ரோக்ராமிங் மெக்கானிசம் இருக்குன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே தனியாக ஆப்ரேட் ஆகி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட் பண்ணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு கம்ப்ளீட் பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸையும் செக்ரிகேட் பண்ணி தனித்தனி ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா அதே செக்ரிகேட் பண்ணி பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுலரிட்டி பிளாக் செயினோட ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதனால என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கேலபிள் அண்ட் ஸ்பீடு வந்து அச்சீவ் ஆகுதுன்றத சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ZK Rollup கீழே தான் வருது இந்த ப்ராஜெக்ட்டும். ஸோ ZK Rollup வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்குது ZK Rollup மேலே. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியா, பாலிகான், OP-Stacks அண்ட் Polkadotல வந்து சப்போர்ட் ஆனது. அண்ட் இது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா டாட் எக்கோசிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக பார்க்குறேன். பிகாஸ் வந்து டாட்டோட எக்கோசிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லீப்பிங் செயின் மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து டெட் மெக்கானிசம் மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா Polkadot எக்கோசிஸ்டம் வந்து கொஞ்சம் பம்ப் ஆனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க எக்கோசிஸ்டமில் இருக்க காயின்ஸ்லாம் வந்து டெவலப் ஆனதுனால இந்த Polkadotல வந்து ரன் ஆகிட்டு இருந்த ஒரு காயின் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பினான்ஸில் வந்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 3 minutes டைம் ஃப்ரேமில் தான் வச்சிருக்கேன். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேண்டா USDT அப்படின்ற பேர் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $2.18 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம எப்பயுமே லான்ச் பேட்ஸில் வர இனிஷியல் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எடுக்கக்கூடாது. ஏன்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து ப்ரைவேட் அலோகேஷன்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்ட்ராப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி ஒரு 1 or 2 days நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஸோ என்னோட என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 1.5 ஸோ அந்த மாதிரிலாம் கீழே வந்துச்சுன்னா வந்து என்ட்ரிஸ் எடுப்பேன். ஸோ நான் வந்து இப்போ இருந்தே கூட பார்ஷியல் என்ட்ரிஸ் எடுக்க ட்ரை பண்ணிடுவேன். பிகாஸ் ஸோ TIA வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே காமிக்கிறேன். ஸோ TIA வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி லான்ச் பண்ணிட்டு எப்படி போயிட்டு இருக்குன்றது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் மேண்டாவை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக TIA வந்து ஒரு கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் ஸோ அந்த மாடுலாரிட்டி பிளாக் செயின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒர்க் ஆகும். அந்த ஒரு கிளிக் வந்து சிமிலராக ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ரேலியில் போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த ரேலி மாதிரி வந்து மேண்டாவில் கிடச்சிச்சின்னா நான் வந்து அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதை தான் பார்க்குறேன்.
ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களோட வெப்சைட்டில் லோ ஃபீஸ் ஸ்கேலபிலிட்டி டெவலப்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபார் தி யூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ZK ரோலப்போட யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அவங்களோட எக்கோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா செலஸ்டியா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குன்னே சொல்லலாம். ட்விட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சிங்கிள் டேயில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோக்னாமிக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்கன்னா, ஸோ டோக்னாமிக்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம்னா சர்க்குலேட்டிங் சப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா 25% இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பொட்டன்ஷியல் மூவ் ஃபார் திஸ் காயின்னே சொல்லலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா 25% தான் வந்து பார்த்தீங்கன்னா 25% தான் சர்க்குலேட்டிங் சப்ளைல இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காயின் லிஸ்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 103 ரேங்க்ல இருக்குது. மேக்ஸ் சப்ளை நம்மளுக்கு அவுட்டில் இருக்குது. டோட்டல் சப்ளைல வந்து கம்ப்ளீட் அவுட்டில் இருக்குது. ஸோ நியர்லி 25% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புல் ரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ லிட்டரலி ஒரு 10 to 20x ஈஸியாகவே பார்க்கலாம் அந்த ப்ராஜெக்ட்டில். ஸோ அப்படி ஒரு யூஸ் கேஸோடைய ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தி பெல் ஐகான். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் டில் த எண்ட் வந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஏன் வந்து இந்த மாடுலாரிட்டி பிளாக் செயின் வந்து இவ்வளோ யூனிக்காக இருக்குது அப்படின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அண்ட் see you in next video. Bye.